வளைகுடா அரேபியர்களின் அதிசயங்களில் ஒன்று. அவர்கள் தங்களை பாதுகாக்க ட்ரம்பிற்கு $4 பில்லியன் கொடுத்தனர். அதனால் அவர் கத்தார் மீது குண்டு வீச்சுக்கு உத்தரவிட்டார். புர்கினோபாசோவின் ஜனாதிபதி இப்ராஹிம் திரேர் கத்தார் மற்றும் வளைகுடா நாடுகளின் ஆட்சியாளர்களிடம் கூறுகிறார், உங்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் அமெரிக்க தளங்களுக்கு பில்லியன் கணக்கான ட்ரில்லியன்களையும் நிலங்களையும் செலுத்தினீர்கள். மேலும் உங்களிடம் கடைசியாக கிடைத்த விஷயம் நமது எகிப்திய சகோதரர்கள் சொல்வது போல் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. நீங்கள் பாதுகாக்கப்படவில்லை. அந்த ட்ரில்லியன்களை உங்கள் நாடுகளின் இளைஞர்களுக்காக நீங்கள் செலவிட்டிருந்தால் உங்களிடம் மிகப்பெரிய தேசிய படைகள் இருந்திருக்கும். மிக அருமையான அறிவுரை அது. இவனுடைய தளங்களுக்காக ஒவ்வொரு நாடும், வளைகுடா நாடுகள் பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அமெரிக்கனுக்கும் $5000, $8000 சும்மா உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணுறவனுங்களுக்கு. இப்போ கத்தாரில் அவ்வளோ பெரிய அமெரிக்க தளம் இருந்திருக்குது. இஸ்ரேல் அங்கேருந்து குண்டு போடுறான்னாக்க அதை அவன் தடுத்திருக்க வேண்டியது தானே. ஆனால் அதை ஏவி விட்டதே அவன் தானே. ட்ரம்ப் சொல்கிறப்ப என்கிட்ட கேட்காம பண்ணிட்டாப்ப நெத்தன்யாகு. இது எவ்வளோ பெரிய ஒரு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறது பாருங்க. அவன் நெத்தன்யாகு ட்ரம்ப்போட கண்ணசைவு இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான். அமெரிக்காங்கிற ஒரு நாடு இல்லைனாக்க இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு என்றைக்கே காணாமல் போயிருக்கிறோம். புரியுதா? இந்த வளைகுடா நாடுகளை மிரட்டி அக்ரிமெண்ட்களை போடுறதுக்காகத்தான் அவனுங்க இஸ்ரேல் அங்கே நிறுத்தி வச்சுருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது கொஞ்சம் லூஸ் ஆகுது, அமெரிக்காவுக்கு பவர் போகுது மாதிரி தெரிஞ்சுனாக்க உடனே இஸ்ரேல் மூலிமா ஏதாவது ஒரு தகராறு பண்ணி தன்னுடைய இருப்பை நிலைநாட்டிக்குவான். இது அரசியல். ஏன்னா அவன் நாட்டு மக்களுக்கு நோகாமல் பணம் வரிசையாக மாதம் மாதம் கிடைக்கிது இல்லையா? ஒவ்வொரு வளைகுடா நாடுகள்லேயும் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தங்க $10,000, $8,000 சம்பளம். அப்போ எந்த அளவு கொலிக்கிறானுங்க, எந்த அளவு இந்த மக்களுடைய வரி பணம், இந்த மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அவன் சாப்பிட்டுட்ருக்கிறான். ஆனால் இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அமெரிக்காவுடைய அழிவு காலம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமே இருக்குது. அதை நம்ம அங்கே உள்ள மக்களே புரட்சி மூலமாக அதை வெல்லணும்.